ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்திகா அண்ட் மிர்த்தியஞ்சன் மஹத்தி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டோரி நான் சொல்ல போகிறேன். அது நான் சொல்ல போகிறது இல்லை, நம்ம ஐயப்பன் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு எல்லாம் சுவாமியே சரணமையப்பா சொல்லிடலாம். சுவாமியே சரணமையப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்னா ஐயப்பனும் நரசிம்மரும். இப்போ ஐயப்பன் கதை சொல்கிறேன், நாளைக்கு நான் நரசிம்ம கதை சொல்கிறேன். ஐயப்பன் கதை இப்போ சொல்கிறேன். அந்த காலத்தில் சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பனை. விஷ்ணு மோகினி அவதாரம் எடுப்பாங்க. பெருமாளுக்கு இன்னொரு பேர் விஷ்ணு தான் பெருமாள். விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தாங்க. அப்போ ஐயப்பன் பிறக்கிறாங்க. சிவனும் மோகினியும் ஐயப்பனை பம்பை ஆற்றங்கரையில் விட்டுட்டு போயிடுறாங்க. அப்போ ராஜசேகர மன்னன் பந்தள ராஜா வராங்க. அங்கே ஐயப்பனை பார்க்குறாங்க. யாரோட குழந்தைன்னு கத்தி பார்க்குறாங்க. எந்த பதிலுமே வரல. அதனால் அந்த ராஜசேகர மன்னனுக்கும் ரொம்ப நாளாக குழந்தையே இல்லை. ரொம்ப வருஷமாகவே குழந்தையே இல்லை. அதனால் ஐயப்பனை நம்ம வளர்க்கலான்னு முடிவு பண்ணுறாங்க. அப்புறம் ஐயப்பனோட கழுத்தில் மணிகண்டனால மணிகண்டன் பேர் வைக்கிறாங்க. மணிகண்டன் பேர் வச்சிடுறாங்க. அங்கே அரண்மனைக்கு போகிறாங்க. ராஜசேகர மன்னனோட ஒய்ஃப் இருக்காங்கள, அவங்களுக்கு ஐயப்பனை சுத்தமாக பிடிக்கல. அவளோட மகனாக ஏற்றுக்க பிடிக்கல. ராஜசேகர மன்னன் ஐயப்பனுக்கு பாசத்தையும் வீரத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. ஐயப்பனுக்கு 11 வயசு ஆகுது. அப்போ ராஜசேகர மன்னனோட ஒய்ஃப் நம்ம ஒரு பிளான் போடலாம், நமக்கு உடம்பு முடியல மாதிரி நடிக்கலாம். அப்போ ஐயப்பனை போய் நம்ம புலிப்பால் எடுத்துகிட்டு வர சொல்லலான்னு சொல்கிறாங்க. ஆனால் பந்தள ராஜசேகர மன்னனுக்கு அது பிடிக்கல. சரி, எப்படியோ அவங்க ஒய்ஃபு முக்கியம் தானே, அதனால் ஐயப்பனே அனுப்புகிறாங்க. ஐயப்பனுக்கு ஒரு தேங்காய் நெய் ஊற்றி கொஞ்சம் அரிசி போட்டு அனுப்புகிறாங்க காடுக்கு. அங்கே மகிழ்ச்சின்னு ஒரு அரக்கியை பார்க்குறாங்க. அந்த அரக்கி ஐயப்பன் வதம் செய்கிறாங்க. வதம் செஞ்சு அந்த மகிழ்ச்சி அரக்கி சாப விமோசனம் இருந்து வரா. ஒரு தேவதையே வரா. ஐயப்பன் கிட்ட கேட்குறா அந்த தேவதை, ஐயப்பனே தயவு செய்து என்னை கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்குறா. ஆனால் ஐயப்பன் இந்த அவதாரத்தில் நான் பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், தீவிர பிரம்மச்சாரியாக இருக்கிறேன், அதனால் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது சொல்லிடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு கோவில் கட்டுவார்கள், அங்கேயும் உனக்கு சன்னதி கட்டி உன்னையும் வழிபடுவார்கள். கன்னிசாமி மாலை போட்டு உன்னை கும்பிடுவாங்க. அப்படி கும்பிடலான்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க எல்லோரும் போயிடுறாங்க. அப்புறம் ஐயப்பன் காட்டுக்குள்ளே இன்னும் டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுறாங்க. அங்கே நிறைய புலி ஐயப்பனை வேட்டையாட வருது. ஆனால் ஐயப்பன் எந்த வெப்பனும் யூஸ் பண்ணாமல் அவங்க அந்த புலிக்கு அருள் கொடுத்து அந்த புலியை சாந்தமாக்கி அதை அவங்களோட வாகனமாக பயன்படுத்திட்டு புலிப்பால் கரைஞ்சிட்டு அந்த பந்தள ராஜா பார்க்க ராஜசேகர மன்னன் கிட்ட போகிறாங்க. அப்போ தான் பார்க்குறாங்க ராஜசேகர மன்னனோட வைஃப் பார்க்குறாங்க ஐயப்பனை. அப்போ தான் பார்க்குறாங்க ஐயப்பன் ஒரு தெய்வம்னு பார்க்குறாங்க. ஐயப்பன் கிட்ட என்னை மன்னித்து விடுங்களே பிரபுவே, தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். நான் உங்களை இப்போ நான் உங்களை அனுப்பிச்சேன்னா நீங்கள் செத்து போயிடுவீங்க நான் நினச்சேன்னா நீங்கள் ஒரு புலி கொட்டையோடய நீங்கள் வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி இப்படி சொல்லிட்டாங்க. ஐயப்பன் சொல்கிறாங்க, உன்னோட மன்னிப்பும் நன்றி எனக்கு தேவையில்லை, நீ அந்த தப்பை புரிஞ்சுக்கிட்ட பாரு, அதுதான் எனக்கு பெரிய விஷயம். ஐயப்பனுக்கு 11 வயசு ஆகும்போது இப்போ பேசுகிறாங்க எல்லாருமே, அந்த கிங்டமில் எல்லாருமே பேசுகிறாங்க. அடுத்த கிங்காக ஐயப்பன் தான் இருக்க போகிறாங்கன்னு. அது பொறுக்காம தான் நான் உங்களை கொல்லலான்னு முடிவு பண்ண பிரபுவே, ராஜசேகர மன்னனோட வைஃப் சொல்கிறாங்க. ஐயப்பன் எதுவும் சொல்லலை, மன்னிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க ஒய்ஃபே சொல்கிறாங்க,
பிரபுவே நீங்களே அடுத்த பதவியை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி சொல்கிறாங்க. ஆனால் வந்து ஐயப்பன் எனக்கு எந்த பதவியும் தேவையில்லை, நான் ஒரு அம்பு ஏற்கிறேன், அந்த அம்பை எங்கே போய் விழுகிறதோ அங்கேயே அந்த இடம் எனக்கு வேண்டும், எனக்கு ஒரு கோவில் கட்டித்தாருங்கள் சொல்கிறாங்க. லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு நான் அருள் தருவேன்னு சொல்கிறாங்க. பண்டல ராஜாவும் அதே ஐயப்பன் வந்து அம்பு விட்றாங்க, அது ஒரு மணலை சொருவுது, அது வந்து அப்படியே தெய்வீகமாக மாறிடுச்சு. தெய்வீகம் சுவர்க்கம்ல இருக்கும்ல அந்த மாதிரி தெய்வீகமாக மாறிடுச்சு. அங்கே போய் தியானம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. கோவில் கட்டி இப்போ வரைக்கும் ஐயப்பனா வழிபட்டுட்டு வராங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பாய். நாளைக்கு நரசிம்ம ஸ்டோரி சொல்கிறேன். தேங்க்யூ, பாய். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.